सुर मेरा तुम्हारा तो सुर बने हमारा, मिले सुर मेरा तुम्हारा। குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாரம் டெக்ஸஸில் வந்து பயங்கரமான ஸ்னோ, ஹேல், ஸ்ட்ராம் எல்லாம் இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. வார்னிங் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் ஏர்லி ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. வெளில போகாதீங்க, ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றது இந்த வீக்கெண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஸ்னோலாம் வந்தால் காமிக்கிறேன், ஐஸ்லாம் வந்தால் காமிக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் போகலாம். அதாவது இந்த வீடியோவில் நான் ஒரு 3 வீடியோஸ் பகிர்ந்துருக்கேன். இந்த 3 வீடியோவில் காமன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3மே குழந்தைகளை பற்றியான வீடியோ. அதில் வந்து இந்த 2ஆவதாக வர பையன் வந்து தன்னைத்தானே பலராமன் சொல்கிறதாகவும், அவன் வந்து ரிலீஜியஸ் ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஒரேஷன்லாம் பண்ணி கிளாஸில் ஸ்கூலில் ஒரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மினிஸ்டர் கையில் அவார்டு வாங்கி அவன் வந்து அந்த அதில் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த 3ஆவதாக இருக்கிற பையன் வந்து சோஷியல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், அதாவது அடல்ட் பேசுகிற லெவலுக்கு பெரிய ஆளுங்க எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறான், பேசுகிறதுனால இப்போ அவன் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு அவனை வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ 2 பேரை கம்பேர் பண்ணி இது மாதிரி ரிலீஜியஸ் பேசினா நீங்கள் அவார்டு தருவீங்க, சோஷியல் பொலிட்டிக்கல் பேசினா நீங்கள் வந்து அவனை வந்து ஜெயிலில் போடுவீங்களா, எஃப்ஐஆர் போடுவீங்களான்னு நிறைய பேர் தன்னார்வலர்கள் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நான் அந்த கேள்வி கேட்க வரலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் குழந்தைகளா இருக்க விட மாட்டேங்கிறீங்க? ஏன் அடல்ட் பண்ணுற வேலை, அதாவது பெரியவங்க 18 வயசுக்கு மேலே பண்ணுற வேலையை ஏன் குழந்தைகள் கையில் கொடுக்குறீங்க? ஏன் ஒரு பெண் குழந்தைய வந்து ஆபாசமாக ட்ரெஸ் போட வச்சு அதுங்களுக்கு வந்து ஒரு ஆபாசமான பாடல் வரிகளுக்கு வந்து ஆட விடுறீங்க? இப்போ இந்த வீடியோவில் பார்த்த பொண்ணாவது பரவாயில்ல, ஆனால் ரொம்ப மோசமான பாடல்களுக்கு, இது ஆக்சுவலாக அந்த பாட்டு கிடையாது, இது நான் வேறு பாட்டு போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப மோசமான பாடல் வரிகளுக்கும் ரொம்ப கேவலமாக ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எப்படி தன்னுடைய பெத்த பிள்ளைய இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி ஆட விடுறீங்க? உங்களுக்கு கூச்சமாகவே இல்லையா? இந்த மாதிரி நல்ல அறிவாக இருக்கிற அந்த பலராமன் மாதிரி அந்த பையன் வந்து அவன் கையில் மேத்தும் சயின்ஸும் கொடுக்காம ஏன் வந்து அது பண்ணுற, நான் வந்து ரிலீஜியஸ் புக் படிக்கிறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் அது மட்டும் பண்ணா அது கண்டிப்பா பெரிய தப்பு. அது வந்து அப்பா அம்மாவோட தப்பு. குழந்தைகளா இருக்கணும். அவங்க அந்த வயசுல என்ன படிக்கணுமோ அது படிக்கணும். அந்த ரிலீஜியஸ் புக்லாம் வந்து படிக்கிறதுக்கு நிறைய வயசு இருக்குங்க. அதே மாதிரி இந்த பையன் வந்து சோஷியல் பொலிட்டிக்கல் பேசி எஃப்ஐஆர் வாங்குற வயசு அவனுக்கு. அதை பேச நானும் நீங்களும் இல்லையா?